கலெக்டரா முதல்ல சட்டை கலெக்டரா. ஏசி ரத்னம் மாமாவா இவர் கொலை பண்ணுவாராம். யோ யாரு அவன்? ஐயா குடிச்சிட்டு ரோட்ல தகராறு பண்ணிட்டு இருந்தாங்க. சட்டை கலெக்டு. லுங்கிய கலெக்டு. பண்ணுவியா? ஐயா பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணுங்க. இனிமே டிஸ்டர்ப் பண்ணாத. ஐயா என்ன அடிக்காதீங்க. ஐயா கலெக்டரா. பாட்ட கலெக்டரா. ஷூ வேணும். கையில கயிறு, கழுத்துல மாலை, ஆளையும் மூஞ்சியும் பாரு. கலெக்டரா. கையில மாலையும் கழட்டு. ஏசி சாரு உனக்கு மாமா இல்ல? உங்க மாமாவுக்கு நான் எதுக்குடா பயப்படணும்? நான் என்ன அவருக்கு அடிமையா? அவர் வேலையை அவரு செய்யறாரு, என் வேலையை நான் செய்யறேன். ரெண்டு பேருக்கும் அரசாங்கம் தான் படி அளக்குது. இது ரெண்டு பேருக்கும் அரசாங்கம் தான் படி அளக்குது. இதுல எந்த உயர்வு தாழ்வு கிடையாது. சார் ஐயாவும் உங்க குடும்பத்திலயும் பல பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கான். உங்க அப்பாவை போலீஸ்ல மாட்டி விடுறதுக்கும் முயற்சி பண்ணிருக்கான். அதனால அவனை கொல்றதுக்கு நீ திட்டம் போட்டு காத்திருந்த. சம்பவம் நடந்த அன்னைக்கு ஐயாவும் உன் வீட்டுக்கு வந்தான். அவனை கீழே தள்ளி அவன் கழுத்துல காலை வச்சு மிதிச்ச. அவன் செத்துட்டாங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு நீ வீட்டுக்குள்ள போன. யாருக்கும் தெரியாம அவன் பாடி அப்புறப்படுத்தணும்னு நீ திட்டம் போட்ட. அதுக்குள்ள உங்க அப்பா பார்த்து சத்தம் போட்டதுனால ஆட்கள் எல்லாம் வந்துட்டாங்க, நீ மாட்டிக்கிட்ட. சார் எல்லாத்தையும் தெளிவா எழுதி இருக்கு. கையெழுத்து போடு. இந்த பேனா கொடுங்க. இங்க கையெழுத்து போடு. சார் ரத்னம் டேய் போடா போடா சார் விடுங்க சார். சார் நான் எந்த தப்பு பண்ணல சார். டேய் வாயை போடா. டேய் டியூக்குள்ள மணல வச்சா சொல்லு. வலிக்குதுல? கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடுறேன்னு சொல்ற வரைக்கும் அடி வெளுத்துக்கிட்டே தான் இருக்கும். கையெழுத்து போடுறியா சொல்லு. கையெழுத்து சொல்லு. வலிக்குதுல? கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடுறேன்னு சொல்ற வரைக்கும் அடி வெளுத்துக்கிட்டே தான் இருக்கும். கையெழுத்து போடுறியா சொல்லு. கையெழுத்து போடுறேன்னு இப்ப சொல்ல மாட்டேன் இல்லையா? அடிவாங்கிய செத்துறாத. கையெழுத்து போடுறேன்னு சொல்லு. சொல்றா. கை மறந்துக்க மறந்துக்க. வாயா. எஸ் சார். ஐயோ சார், நான் அந்த கொலையை பண்ணலங்கிறப்ப நான் எப்படி சார் கையெழுத்து போட முடியும்? நீ சரி வர மாட்டாடா. வலிக்குதுல?
நான் அந்த கொலையை பண்ணலங்கிறப்ப நான் எப்படி சார் கையெழுத்து சார் வலிக்குது சார். வலிக்குதுல்ல? அப்ப கையெழுத்து போடுறேன்னு சொல்லு. கையெழுத்து போடுறேன்னு சொல்லு. கையெழுத்து போடுறியா? கையெழுத்து போடுறேன்னு சொல்றா. செத்து போயிடாத. செத்துதானே? கையெழுத்து போடுறேன்னு சொல்லு. எத்தனை தடவை நான் கேட்டேன்? கையெழுத்து போடுறேன்னு சொல்றா. கையெழுத்து போடுறேன்னு நிறுத்துங்க. செல்லதுரை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இது? என்ன சார் இங்க வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. மாமா இது எவ்வளவு பெரிய மனித உரிமை மீறல் தெரியுமா? கட்டி வச்சு அடிக்கிறதுக்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? என்ன சார் இங்க வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க வேலையை பார்த்துட்டு ஐயோ சார், நான் தான் அந்த கொலையை பண்ணலன்னு சொல்றேனே சார். நான் எப்படி சார் அதுல கையெழுத்து போட முடியும்? கான்ஸ்டபிள்ஸ் சார் டேய், 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 டேய். எந்திரி எந்திரா, எந்திரி எந்திரா. எந்திரி. இப்ப கையெழுத்து போடுறேன்னு சொல்லுவ பாரு. கையெழுத்து போடுறியா? கையெழுத்து போடுறியா? செத்துறாதடா. கையெழுத்து போடுறேன்னு சொல்லு. சார் வேணாம் வேணாம் சார், நான் போடுறேன் சார், கையெழுத்து போடுறேன் சார். இத முன்னாடியே சொல்லியிருந்தா இவ்ளோ அடி வாங்கியிருக்க தேவையில்ல. அப்புறம் இங்க கையெழுத்த போட்டுட்டு அங்க ஜட்ஜ் ஐயா கிட்ட போயிட்டு என்ன அடிச்சு கொடுமைப்படுத்தி தான் கையெழுத்து வாங்கினாங்கன்னு சொன்னேன்னு வை.